குருவே சரணம். பிரபஞ்ச பிராண நாடி ரகசியம் எனும் 30 நாள் வகுப்பிற்கு 7 நாள் அறிமுக வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஆத்ம உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அறிமுக வகுப்பின் மூலம் ஒரு மகா உன்னதனமான உங்களின் வாழ்வை மாற்று சிந்தனையில், மாற்று கோணத்தில் மாற்றி அமைக்கப் போகும் ஒரு பிரபஞ்ச பயணத்தை தொடங்கும் முன் அறிமுகமாக இந்த ஒரு வார வகுப்புகள் அமையும். அதற்கு முன்னாடி அன்பர்களே, பிரபஞ்ச பிராண நாடி ரகசியம் அப்படிங்கிற இந்த 30 நாள் வகுப்பினுடைய பாட தலைப்பு அப்படிங்கும்போது, அப்போ இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுத்து அவன் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம்ங்கிற இந்த சொல்லாடலுங்கிறது இப்போ நவீன இந்த காலத்தில் அதிகமாக பேசப்படுது. இப்போது ஆங்கில சேனல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சோசியல் மீடியா சார்ந்த டூலெல்லாம் பார்த்துக்கிட்டா இந்த காஸ்மிக் பற்றி அதிகமாக இந்த வெளி உலகத்தில் இப்போ பேசப்படுது. இது காலத்தின் தேவை, இது காலத்தின் கட்டாயம். அதனால தான் இந்த பிரபஞ்சம் இந்த சொல்லை ஒரு செயலாக்கம் பெறுற சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தன்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஊசலாடிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் என்ற இந்த சொல்லாடல். சரி, இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன அப்படின்னு இதுக்கு நம்ம விட தேடும் போது மிக எளிமையாக நம்ம இதை சொல்லணும் அப்படின்னா, 5 அம்சங்களின் கூட்டுதான் இந்த மகா பிரபஞ்சம். அதாவது பஞ்சம் என்றாலே அது 5, பிரபஞ்சம் என்றாலே முதன்மையான 5. அந்த முதன்மையான 5 எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூத தத்துவங்கள் தான் அந்த பிரபஞ்சம். அந்த பஞ்சபூத தத்துவங்கள் என்பது அனைவரும் அறிந்தது தான். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த அண்டவெளி, நம்மளுடைய உடல் எல்லாம் இந்த பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது தான். இந்த 5 அடங்காதது வேற எதிரையும் அடங்காது. அதனால தான் முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, 5 விளையாதது 50 விளையுமா அப்படின்னு. இந்த 5 விளையாததுங்கிறது இந்த 5க்குள்ள அடங்காதது வேற என்ன, அது போய் 50 போய் அடங்கிட முடியும் அப்படிங்கிற தன்மையில தான் அந்த பழமொழி ஆரம்பத்திலேயே அது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5ங்கிறது பல இடங்கள்ல வரும். இப்போ சிவ மந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமசிவாய அப்படின்னாவே அது பஞ்சபூத தத்துவங்களுடைய மந்திரம் தான் அது. ஸோ அது புரிஞ்சுக்கணும். முதல்ல அதனுடைய விளக்கம் என்னங்கிறது நம்ம அந்த 30 நாள் வகுப்புல தெளிவாக பார்ப்போம். பொதுவாக சித்தர்கள் ஒரு விஷயத்தை ஆணித்தரமா ஆதியிலிருந்தே சொல்லி வச்ச ஒரு வழக்கம், அந்த அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் உள்ளது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இன்னைக்கு அறிவியல் உலகமும் இதுதான் உண்மை அப்படிங்கிறத தான் மெய்ப்பிச்சுக்கிட்டு வராங்க. அது எந்தவித சந்தேகமும் கிடையவே கிடையாது. நமது மனித உடலும் 5 புலன்களும் இந்த பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையில் தான், அதாவது அட்சர சுத்தமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த உடலையும் 5 புலன்களையும் அசைக்காமல் உள்ளே இருந்து வழிநடத்தும் அந்த மகா பேருள் எது தெரியுமா? அதாவது இதை இயக்கக்கூடிய அந்த இயக்க பேரொளி அப்படிங்கிறது எது அப்படின்னா, அதுதான் நம்ம சுவாசிக்கும் சுவாசம் எனும் உயிர் பிராணன். இந்த உயிர் பிராணனானது நமது உடலுக்குள் பலதரப்பட்ட வாயுக்களாக பிரிந்து நமது உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும். மிக முக்கியமா மேஜரா எடுத்துக்கிட்டீங்கன்னா 72,000 நாடிகள். அதுல இன்னும் ஷார்ட்டாக கொஞ்சம் முக்கியமான நாடிகளாக எடுத்துக்கிட்டா அதில் ஒரு 1800 நாடிகள்.
அதையும் சுருக்கி இன்னும் மேஜரான ஒரு முக்கியமான நாடியாக பார்த்தா அதில் வந்து ஒரு 10 நாடிகள் 10 வாயுக்கள் தசவாயுக்கள்னு சொல்லுவாங்க. அதிலும் இன்னும் ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வரும்போது, உணர்கிற மாதிரி கொண்டுட்டு வரும்போது அதிலும் 3 நாடிகள். அதுதான் சூரியகலை, சந்திரகலை, அக்கினிகலை அப்படிங்கிற ஒரு 3 நாடி. அது நம்ம சுவாசத்திலே, நாசி சுவாசத்திலே அது உருவாகுது. இது நம்ம உணரக்கூடியது. இறுதியாக வந்து எல்லாம் ஒரே ஒரு நாடிக்குள் அதிர்வுகளாக பாய்ந்து நம்மை ஒவ்வொரு நொடியும் இந்த சுவாச பிராணம் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. அதாவது 0 டிகிரி டு 360 டிகிரி இந்த அசைவுகள் எல்லாமே இந்த பிராணன் செய்கிற வேலை தான். ஆனால் நம்ம அறியாமலேயே நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் சரி, சும்மா உட்கார்ந்துருந்தாலும் சரி, நம்மளை வந்து இந்த பிராணன் உள்ளார பாய்வதனால தான் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் அது சுவாசத்தினுடைய உணவாக எடுத்துட்டு நம்மளை இயக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஆனால் நம்ம இந்த அடிப்படையை நம்ம மறந்துடுறோம். இன்பம் துன்பம் எல்லாம் வெற்றி தோல்வி இதாக இருக்கட்டும், நம்ம வந்து எல்லாமே இந்த பிராணனை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். இந்த பிராணன் அப்படிங்கிறது கட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், வேற எதுவும் இங்கே சொல்றதுக்கு இடமே கிடையாது. இது ஒன்று இல்லைன்னா, மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. மூச்சு இல்லை, அதுக்கப்புறம் பேச்சு இல்லை, அப்புறம் ஒன்றும் இல்லை. அதுதான் இப்போ இந்த பிராணன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் எவ்வளோதான் கோடி சம்பாதிச்சாலும் இந்த பிராணனுடைய தியரியை நம்ம அடிப்படையை புரியாமல் நம்ம செயல்படுற வரையும் நம்மளை நாம் செதுக்கிக்க முடியாது. இங்கே தான் சித்தர்கள் சொன்ன ஒரு மகா ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதாவது நாம் சுவாசிக்கும் சுவாசம் என்பது நமது நாசின் 2 துவாரங்களில் மட்டுமே பாய்ந்து வெளிவரவில்லை. அதாவது நமது உள்ளங்காலிலிருந்து உச்சி தலைமுடி மயிர்கால்கள் வரை, அதாவது ரோமக்கால்கள்னு சொல்றீங்களா, அது வழியா ஒட்டுமொத்த உடலும் பிராணனை இமை பொழுதும் நம்மை அறியாமலே நாம் சுவாசித்து கொண்டேதான் இருக்கிறோம். அதாவது நம்ம உடலை விட்டு உயிர் பிரிகிற வரையும். ஆனால் நம்ம அதை யாராவது கவனிக்கிறோமா அப்படின்னா அது பாட்டில் இயங்கிட்டு இருக்கு. நம்ம என்னத்தை போய் அதை கவனிக்கிறது? அங்கே தான் நம்ம மனித இனம் மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது, அது கவனிக்காத விடுறதுனால. நாசியில் சுவாசம் எடுப்பது ஒரு வழி, அது ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இப்படி சொல்ற இந்த 5 புலன்கள் வழியே பஞ்சபூத தத்துவங்களையும் 5 வடிவில் 5 வகையான, அதாவது அது சுவாசமா இருக்காது, ஆனா அது ஒரு வகையான பருப்பொருள், அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி வந்து சக்திகள் வந்து பஞ்சபூத வடிவில் வந்து அது தனியா இயங்கிட்டு இருக்கு. சுவாசம் இல்லாத, சுவாச ஆற்றல் இல்லாத இந்த 5 புலன்கள் வழியான ஒரு ஆற்றல்லாம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 5 புலன்களையும் இயக்கிறதுக்கு இந்த சுவாச பிராணம் ரொம்ப அடிப்படையா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 5 புலன்கள் ஆற்றலை வந்து நம்ம எப்படி அது செயல்படுதுங்கிறத உணருதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் மிக மிக ரொம்ப முக்கியமான சூட்சமும். இதுதான் இந்த 30 நாள் வகுப்புல உங்களுக்கு வந்து இதை சொல்ல போகும்போது உங்களுக்கு அதோடைய புரிதல் வரும்போது நீங்கள் அதை யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுடைய மரபணுன்னு சொல்கிற டிஎன்ஏ இருக்குல்ல, அது வரையும் அதெல்லாம் அந்த எண்ண அலைகள் வந்து எல்லா அணுக்களுக்கும், அந்த டிஎன்ஏ மரபணுக்கள் எல்லாத்துக்கும் இந்த எண்ணங்கள் வந்து பரவ ஆரம்பிக்கும் போதே ஒரு தெளிவு கிடைக்க கிடைக்க உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிராணன் போய் இயக்கி ஒரு விழிப்புணர்வு நிலையை, ஒரு அலர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்தது நமது புற இயக்கம். வேலை செய்கிறோம், வெளியில் போகிறோம், பேசுகிறோம், சாப்பிட்றோம், இது எல்லாம் வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகளின் இயக்கம். ஏன்னா அனைத்தையும் நமக்கு தெரியாமலேயே, அதாவது நமக்கு உள்ளுக்குள்ளே செயல்படுற உறுப்புகள் எல்லாம் நமக்கு தெரியாமலேயே இயக்குவது கூட இந்த உயிர் பிராண சுவாசம்தான். இதில் வந்து
இந்த பிராணன்ல எல்லா கிரகங்களுடைய அந்த ஆற்றல்கள், நட்சத்திரத்தினுடைய ஆற்றல்கள், இதில் வந்து இந்த சந்திரனுடைய 30 நாள் திதிகள், இதனுடைய தன்மை எல்லாம் கலந்து அதை வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். 6 அறிவு படைத்த ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் இந்த அடிப்படை செயல்திறை அறிந்து வைத்துக் கொள்வது இந்த பிறப்பின் அடிப்படை நோக்கமே அதுதான். இது தெரியாமல் நம்ம வந்தோம், வாழ்ந்தோம், அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம இறுதி காலத்தை அடைவது என்பது அது நல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு சொல்லுக்கும் சித்தாந்த ரீதியான அர்த்தங்கள் நிறையா இருக்கு. அதே போல இறைவன் வந்து நமக்கு கொடுத்த மகா அட்சய பாத்திரம் அது எது தெரியுமா? அதாவது நம்ம புராணத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கோம், அட்சய பாத்திரம், அல்ல குறையாத அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உண்மை அது கிடையாது. புராணத்தில் சொல்கிறாங்க, வரலாறுங்கிறது ஓகே, ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த மறைபொருளுங்கிறது வேற. இப்படி தான் வந்து ஆன்மீகத்தில் புராண இதிகாசங்களில் ஒவ்வொரு கோயிலுடைய தல வரலாறு, இதுக்கு பின்னாடி எல்லாமே அங்கே சித்தாந்தம் தான் ஒளிஞ்சிட்ருக்கு. அது மெய்யியல் கோட்பாடாக ஒளிஞ்சிட்ருக்கு. நாம் வந்து வெளிப்படையாக அது வந்து ஒரு நாடகமாக பார்க்குறோம், அது ஒரு கதையாக நடந்த மாதிரி அதை ஒரு புற வழிபாடாக தான் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சடங்கு சம்பிரதாயம்னு மற்றவங்களுக்காக தான் நம்ம செய்கிற முடியும், நமக்காக எதையும் செய்து கொள்வது அல்ல. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சூட்சம ரகசியங்கள் வந்து இன்றும் பல விஷயங்கள் வெளியே வராமல், அது வெளிப்படுத்தாத அந்த வணிக ரீதியாக அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது இப்போ தேவையில்ல. நம்ம அதை அந்த 10 நாள் வகுப்பில் அது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம அது தெளிவுபட விளக்கலாம். இப்போ இந்த பிராண பெருவெளி எனும் இந்த காற்று மண்டலம் தான், அதாவது அட்சய பாத்திரம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த அட்சய பாத்திரம் என்பது இந்த காற்று மண்டலம். இந்த பிராணனை வந்து வச்சிருக்கிற இந்த பெருவெளி எனும் இந்த காற்று மண்டலம் தான் அட்சய பாத்திரம். அப்போ வந்து அதை தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம், அமுதமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் இதனுடைய சூட்சம ரகசியம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட புரிஞ்சிக்க வேண்டிய குறிப்பு நிறையா இருக்குது. கோயில் கட்டுமானங்கள்லேருந்து, சிலை வடிவங்களிலிருந்து, அந்தந்த கோயில் தலவரிச்சங்களிலிருந்து, புராண வரலாறுல சொல்கிற அந்த நிகழ்வுகள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மெய்யியல் கோட்பாடு எல்லாமே. அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதம் எல்லாமே நமக்காக இந்த பிராணனை வச்சே சொல்லப்படுறது தான். வேற புதுசாக அதை தாண்டி எங்கேயும் அது செயல்படாது. அந்த பிராணன் ப்ளஸ் அந்த பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடங்கி தான் இந்த கோயிலுடைய இந்த புராண வரலாறு, இதிகாசம், ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிராணனையும் பஞ்சபூத தத்துவங்களையும் தான் சொல்கிறாங்க. அது நாம் தான் புரிஞ்சிக்கல, அது ஒரு கதையாகவே பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த உயிர் பிராணனை வந்து நம்ம நிர்வாகம் செய்யும் ஆற்றல், அந்த திறமை, அதுதான் ஆத்ம நிலையை நம்ம கொண்டுட்டு போகிறது. உண்மையான அந்த ஆத்ம நிலையை அடையிறதுக்கான ஒரு முயற்சி, அதுக்கப்புறம் பயிற்சி. அதுதான் மிக எளிமையாக நீங்கள் தியானம் பண்ணணும்லாம் கிடையாது. முக்கிய நோக்கம் என்ன, நாம் வந்து மூச்சை வந்து லென்த்தை குறைக்கணும், மூச்சையோட எண்ணிக்கையை குறைக்கணும். அதுக்கு வந்து தியானம் மட்டுமே, தவம் மட்டுமே செஞ்சால் போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இப்படி வந்து ஒத்து வராதவங்க இந்த மாதிரி இப்படி செய்யலாம், அப்படி ஒத்து வராதவங்க இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இது அவங்களுக்கு செட்டப் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அந்த பிராணனுடைய மூச்சுடைய லென்த்தையும் மூச்சுடைய எண்ணிக்கையும் குறைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு முன்னோர்கள் சொன்ன ஒரு பழமொழி இருக்குது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும்
நஞ்சு, அதாவது விஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம புறவெளியில் நம்ம சாப்பிட்ற இந்த சாப்பாடு மட்டும் கிடையாது, அதாவது அந்த அமிர்தம், அதாவது அளவுக்கு மீறினால் அப்படின்னா நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, அது ஒரு பக்கம். சரிங்களா? அது ஒரு கேப் இருக்கணும். 3ல் ஒரு பங்கு தண்ணி இருக்கணும், ஒரு பங்கு நீர் இருக்கணும், ஒரு பங்கு காலியாக இருக்கணும். இதுதான் வந்து ஒரு லெவல். இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆனால் நம்ம இதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம அந்த சூழல்லாம் இல்லை. இந்த ஒரு அளவுங்கிறதே இல்லாத போயிடுச்சு. சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறதெல்லாம் தவறான எண்ணங்கள். அதை நம்ம பின்னாடி அந்த 10 நாள் வகுப்பில் அது ஏன் அப்படிங்கிறத நம்ம அதை விரிவாக பார்ப்போம். ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுங்கிறது மெயினாக அவங்க சொல்லி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராணனை வந்து அதிகமாக நாம் எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா? ஒரு நிமிடம் அப்படின்னா நீங்கள் 30 டைம் சுவாசிக்கிறீங்க, 25 டைம் சுவாசிக்கிறீங்க, 20 டைம் சுவாசிக்கிறீங்க அப்படின்னா அது நமக்கு விரைவான ஆயுள் பங்கம் அதை ஏற்படுத்திடும். சீக்கிரம், அவ்வளோதான். அதாவது ஆயுள் குறைவு அப்படிங்கிறதான் தன்மை. நம்ம சின்ன வயசில் 8வது 10வது படிக்கும்போது இந்த ஆட்கள் நாட்கள் இந்த கணக்கெல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும், நாட்கள் அதிகமானால் நாட்கள் குறைஞ்சா இந்த இந்த மாதிரி ஒரு கணக்கீடெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? நேர்மாறல் எதிர்மாறல். அந்த மாதிரி சுவாசத்தில் எண்ணிக்கை அதிகமானாலும் அதனுடைய லென்த் அதிகமானாலும் நம்ம மூச்சுக்கு நமக்கே வந்து அது மரணத்தை தழுவக்கூடிய விஷமாக மாறிடும். அதுதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு பொதுவில் சொல்லி வச்சிருக்காங்க. அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. அது இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா அப்படின்லாம் கிடையாது. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னா என்னதை சொல்ல வராங்க இன்னொரு வகையில் அப்படின்னா, ஒரு சமநிலை தான் இருக்கணும். ரொம்ப லோவிலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை லெவலையும் போயிடக்கூடாது. அந்த ஒரு சமநிலையில தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது இந்த துலா ராசின்னு சொல்லி இந்த இடத்தட்டு இருக்கும் பாருங்க ஒரே லெவலில். அதே மாதிரி நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதி தேவை கதை கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமநிலையான அந்த நீதி வந்து வலுவாமல் இருக்கிறதுக்காக எப்படி ஒரு சமநிலையில் வந்து அந்த நீதி தேவை கையில் வந்து அந்த துலாம் அந்த கோல் இருக்கோ அது போல தான் மனித வாழ்க்கையை வந்து சமநிலையில் நம்ம கொண்டுட்டு போகணும். இப்படி கொண்டுட்டு போகணும்னா நம்ம சுவாசத்தை அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டுட்டு போகிறதுக்காக நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம முயற்சி பண்ணணும், செய்யணும். அதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கணும், இப்படி தானா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உணர்வதே ஒரு மிகப்பெரிய அசல் ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகம் இதுதான். ஆன்மீகங்கிறது அது இதுன்னா சொல்லி எவ்வளவோ அதெல்லாம் பண்ணுறாங்க, எத்தனை வேஷம் போடுறாங்க, எது பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எந்த சாமியாராவது உட்கார வச்சு, எந்த ஜோதிடர்களாக கூட இருக்கட்டும், யாராவது இந்த தெளிவு இதுதான் கால்குலேஷன் அப்படிங்கிறத யாரும் 100க்கு 1 2 பேர் தான் இருக்கலாம் ஒழிய, மற்றபடி எல்லாம் அந்த வேஷத்தில் இருக்கிறவங்க தான் அதிகம். அதனால் அது நம்ம மற்றவங்களை கூட சொல்கிறதுக்காக இது இல்லை, புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு தேடல் இருக்குது. அதனால் இந்த அடிப்படையை வந்து யாரும் உணர்றதுக்கு பெருசாக வழிகாட்டவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. இருக்காங்க, ஆனால் அதை ரொம்ப இன்னும், ஏன்னா நான் மட்டும் சொல்கிறதே அப்படின்னு இல்லை, கட்டுறது கையளவுங்கிறது தான். இந்த இடத்துல எந்த ஒரு ஈகோவும் கிடையாது. தெரிஞ்சதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம சொல்கிறோம். அது நீங்கள் புரியலை அப்படின்னாலும் நீங்கள் தெளிவுபட கேட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது, நமது முன்னோர்கள் சொன்ன இந்த செஞ்சிட்டு இருந்த சில வழிமுறைகள் எல்லாமே நம்மளுடைய பிராணனை வந்து கரெக்டான பொசிஷனில் எப்படி கொண்டுட்டு போகணும், அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சில வழிமுறை நடைமுறைகள்லாம் அது நாட்டாட் வழக்காற்றில்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வழக்கத்தில் இருந்தது. இப்போ அதெல்லாம் அடியோடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே போகிறதுனால தான் இப்போ வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக பல விளைவுகள்லாம், தீய விளைவுகள்லாம் ஏற்பட்டு
இன்னைக்கு சிந்தனைகளுக்கு மாறுபட்ட ஆரோக்கியமான மனநிலை இல்லாத பல சிந்தனைகள் எந்த அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. நாம எதுவுமே கடைபிடிக்காமலே நாமளும் பயணிச்சுட்டு இருக்கோம். சரி, எந்த ஒரு உயிர் பிராண சுவாசத்தை கொண்டு, அதாவது நம்மளோட உயிர் பிராண சுவாசத்தை கொண்டு உடல், மனம், ஆத்மா இது மூன்றையும் ஒரு சங்கிலி தொடர் போல இணைத்து செயல்படுவதைத்தான் இந்த சித்தாந்தம் பல இடத்துல ஒரே நோக்கமா போதிக்குது. இது மூணையும் ஒருங்கிணைகிறது. இந்த ஒருங்கிணைகிறதுக்கு நடுவில் இருக்கிறது தான் மனம் அப்படிங்கிறது. இந்த உடல், மனம், ஆத்மா. உடலை தாண்டி உடலிலிருந்து டைரக்டா ஆத்மாவுக்கு போக முடியாது, ஆத்மாவிலிருந்து டைரக்டா உடலை அடைய முடியாது. அப்படிங்கிறதுக்கு இடையில என்ன அப்படின்னா அந்த மனம்தான். இந்த மனம்தான் வந்து ரிசீவ் பண்றதும் கொடுக்கறதும், மறுபடியும் வாங்கி இந்தாண்டு அந்தாண்டு கொடுக்கறதும், அந்தாண்டு இதை செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா புற வாழ்க்கையும் அக வாழ்க்கையும் இணைக்கக்கூடிய ஒரு நடுநாயகமா இருக்கக்கூடியது இந்த மனம்தான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பூமி, சந்திரன், சூரியன், அதுல நடுவில் இருக்கிற அந்த சந்திரன் தான், அதை வான்வெளியில் எடுத்துக்கிட்டா நம்ம அந்த கணக்கு. நம்ம உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டா உடல், மனம், ஆத்மா. அந்த உடலுங்கிறது நிலத்தத்துவம், அப்போ மனம்ங்கிறது நீர் தத்துவம், அந்த ஆத்மாங்கிறது தான் அக்னி, அது ஒளி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம அதாவது அந்த 30 நாள் வகுப்புல நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அதிகமாக பல கோணத்துல பன்முக வடிவில் நம்ம இதை தான் பேச போறோம். சுவாசம்னா சுவாசத்தை மட்டுமே கிடையாது. நம்ம சொல்றது வந்து ஆன்மீகம்னா என்ன, ஸோ இது எப்படி அந்த ஆன்மீகம், நம்ம உடல்னா என்ன, கோயில் வழிபாடு, இதெல்லாம் என்ன, எங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல இணையுது, அதெல்லாம் நம்ம எப்படி இந்த புற வாழ்க்கையில புற உலகளை பார்க்கறது, எப்படி புரிஞ்சுணுங்கிறதெல்லாம் பலமுக கோணத்துல தான் நம்ம இதை சொல்றோம். ஒரே சப்ஜெக்ட் அப்படின்லாம் கிடையாது. சரகலைனா அதை பற்றியும், அதை எப்படி அந்த சரத்தை யூஸ் பண்ணணுங்கிறதும் சம்பந்தமா இருக்கும். அடுத்தது நமது நாசியில் வந்து 2 துவாரங்கள், அதாவது அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வழிப்பாதை அப்படிங்கிற மாதிரி. அது போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இப்படி போகும்போது ஒரு வண்டி ஆப்போசிட்ல, அதாவது இடது பக்கம் நம்ம போனால் வரும்போது அவங்களுக்கு இடது பக்கம், இப்படி வராங்களே மேலே போகும்போது கீழே இப்படி ஒரு வரிசை ஒரு பாதை இருக்கும், அதாவது இருவழி பாதை. அதே போலதான் நம்ம நாசி துவாரங்கள் அப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த விதியை தான் பயன்படுத்துது. சொல்லப்போனா இந்த விதியை தான், அது இயற்கையாகவே இருக்கிற விதி, அதை தான் நாம் இருவழி பாதையில் அந்த பயணத்துக்கு பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி பாதையில மட்டும் ரேராக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு வழி பாதையில் மட்டும்தான், இந்த வழியில் மட்டும்தான் போகணும், இந்த வழியில் மட்டும்தான் வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த செட்டப்பும் நம்ம பிராண சுவாசத்திலேயே இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுலாம் விளக்கமாக கொடுக்கறது அந்த 30 நாள் வகுப்புல. அடுத்தது நம்ம சுவாசிக்கும் இந்த ஒரே ஒரு சுவாசங்கிறது எப்படி அது பல வாயுக்களாக பிரிந்து பல நாடிகளில் பாய்ந்து நம்மை எப்படி ஆட்டி வைக்கிறது என்ற இந்த தியரியை அறிந்து கொள்வதுதான் இந்த 30 நாள் பிரீமியம் வகுப்பினுடைய ஆணிவேர். இந்த 30 நாள் பிரீமியம் வகுப்பிற்கான 2ஆம் நாள் வகுப்பு நாளை தொடரும். இதுல இப்ப நம்ம சொன்ன இந்த அடிப்படையில உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கா பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா இருந்தா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. வகுப்புல இணையறவங்க அந்த 30 நாள் வகுப்புல கேட்டு மேலும் அதை தெளிவுபடுத்திங்க. சரிங்களா? இந்த உன்னதனமான இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் உங்களை வந்தடைய நமது இந்த யூடியூப் சேனலை இப்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிறத கொடுத்து வச்சிங்க. இந்த 7 நாள் அறிமுக வகுப்பு
இந்த யூடியூப் மூலமாகவே வாய்ஸாக இப்போதைக்கு வாய்ஸாக வந்து உங்களுக்கு குழுவில் வந்து ரீச் ஆகிடும். அது இல்லாமல் டைரெக்டாக வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து வாட்ஸ்அப் குழுவிலே வந்து டைரெக்டாகவும் வாய்ஸாகவும் வரும். அது அல்லாத டெக்ஸ்ட்டு, நம்ம ஒரு கட்டுரை வந்து ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் எழுதுகிறோம், அதை வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். நம்ம போஸ்டெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். சில போஸ்ட்டு கொஞ்சம் ரேரான டீப்பான திங்கிங்கில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போஸ்ட் வந்து அதிகமாக இனிமேல் வந்து அந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி போடுறோமோ அதையே வந்து யூடியூப்பில் வந்து ஃபேஸ்புக்கில் படிக்கிற மாதிரியும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயம் இந்த யூடியூப் சேனல் வந்து கை கொடுக்கும். இதை வந்து வகுப்பில் வந்து இணைஞ்சவங்க இணையாதவங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லை. இது வந்து நீங்கள் அனைவருமே இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதில் பொதுவான பதிவுகள் ஆன்மீகம் சார்ந்து, சுவாசம் சார்ந்து, பிராணாயாமம், இந்த தியானம் சார்ந்து, உடலியல் சார்ந்து, மனவியல் சார்ந்து, பிரபஞ்ச காசம், இதெல்லாம் இந்த தத்துவங்கள் சார்ந்து, பஞ்சபூதங்கள் சார்ந்து, இது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சில பாடல்களுடைய உண்மையான அந்த மெய்ப்பொருள் என்ன, திருக்குறள்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதில் அந்த பொருள்லாம் அதில் அடங்கியிருக்கு. அதெல்லாம் சாதாரணமாக யாரும் இன்னும் வெளியில் அவ்வளோ ஒரு விரிவாக எழுதலை. அவர் ஒரு 7 சொல் கொடுத்துருக்கிறாரு ஒரு குறளுக்கு அப்படின்னா, இவங்க வந்து மேலே ஒரு 15 சொல் 20 சொல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு குறளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டுரையும் எழுதலாம். அந்த அளவுக்கு வந்து திருக்குறள்லேயே அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அது கிட்டத்தட்ட ஒரு 100 குறளுக்கு வந்து விளக்க உரை எழுதி வச்சுருக்கேன். நிச்சயம் இந்த யூடியூப் சேனல் வழியே நான் அதை வருங்காலத்தில் வந்து அதை வெளியிடக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகும். அதனால் வந்து இது உங்களை பண்படுத்தக்கூடிய, உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த சேனலாக இது இருக்கும். இது இது வந்து நீங்கள் இந்த அறிமுக வகுப்பில் கலந்து கொண்டு இது ஒரு வரப்பிரசாதம் தான். இது தேவையில்லாத அந்த அது இதுன்னு சொல்லி பண்ணுறது இல்லை. இந்த மனித பிறவி எடுத்த இந்த அடிப்படை வாழ்வுக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து நம்ம கொடுக்கறது தான் நம்ம முக்கிய நோக்கமே. இந்த உடையில வந்து பராமரிக்கிறதுலேருந்து, சுவாசத்தை எப்படி பராமரிக்கிறதுலேருந்து எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த யூடியூப் சேனலில் இதுதான் முதல் வீடியோவாக இருக்கும். இந்த அறிமுக வகுப்பு தான் முதல் ஆடியோ. இதில் இருந்து தொடர்ச்சியாக வந்து இனி அதில் நீங்கள் அந்த சேனலில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வகுப்பில் சேர்றவங்களுக்கான அது வந்து அந்த மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் அணுகிற மாதிரி ப்ரைவேட், அந்த தேதி வந்து அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அது வந்து அந்த கட்டண வகுப்பில் சேர்றவங்களுக்கு மட்டும் அதை லிங்க் பண்ணி விட்டுறது, அவங்க மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். அவங்க வந்து என்னன்னா அவங்க இந்த ப்ரீமியம் இந்த வகுப்பையும் அவங்க அனுபவிக்க முடியும், எப்போனாலும் லைஃப்பில் அதை பார்த்துக்க முடியும். அதே போல் மற்ற கம்யூனிட்டி போஸ்ட்டு வர்றது, அதுக்கப்புறம் புதிய போடுற போஸ்ட்டு எல்லாமே ப்ரீமியம் இந்த மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு எல்லா வசதியும் அதில் கிடைக்கும். அவங்க லைஃப்பில் அவங்க வந்து எப்பயுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவர் பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து இந்த தம்பி அப்படின்னு அவங்க வாரிசுங்க இருந்தால் கண்ணு அப்படின்னு சொல்லி கூட அவங்க வாரிசுங்களை கேட்க வைக்கலாம். ஸோ இது ஒரு கல்லில் 2-3 மாங்காய், ஒருத்தர் மட்டுமே கேட்கணுங்கிறதுனால உங்கள் ஃபேமிலிக்கும் அதை அப்படியே பொருந்தி ஃபோனை கொடுத்துட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி. அதனால் வந்து ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத ஒரு வகுப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதே வகுப்பு திரும்ப திரும்ப நடத்தணும்னா கிடையாது. இந்த சூழ்நிலையில் நம்ம இதெல்லாம் பேசணும், சொல்லணும் அப்படிங்கிறதான் நம்ம அனுபவபூர்வமாக நம்ம வந்து இந்த சித்தாந்த விழா, இதனுடைய தேடுதல், ஆலயங்கள், நைட்டு 2 மணி 3 மணி இதனுடைய எண்ணங்கள், அதனுடைய தேடலை தான் மறைபொருளை தேடுறது, அதை புரிஞ்சிக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம உணர்ந்ததுனால அதை உங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் அது பகிர்ந்துக்கணும். பகிர்ந்து அந்தந்த ஆத்மாவுக்கு அது ரீச் அடைய வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். அதனால் நீங்கள் இந்த 7 நாள் வகுப்பு பயன்படுத்திக்கிட்டு
நுனிப்புள்ளாக போயிடக்கூடாது. அது ரொம்ப முழுமையாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வகுப்பு அமையும். அதனால் முடிஞ்ச அளவு இந்த 30 நாள் வகுப்பில் கலந்துக்கிற அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் நம்ம உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் பின்னாடி இந்த வகுப்பே 30 நாள் வகுப்பே முடிந்தாலும் வாரத்தில் ஒரு சாட்டர்டே சண்டே அந்த நாளில் வந்து நீங்கள் உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு இந்த ஜோதிடம் சம்பந்தமான சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே அந்த ப்ரீமியம் கட்டண வகுப்பில் சேர்ந்தவங்களுக்கு அவங்கவுங்களுக்கும் செப்பரேட்டாக அது சார்ந்ததெல்லாம் வந்து பின்னாடி வந்து அந்த பதிவுலாம் வரும். அது வந்து அந்த ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில், அதாவது கட்டண வகுப்பில் சேர்ந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக அது ரீச் ஆகும். சரி நண்பர்களே, வந்து மீண்டும் நாளை வந்து சந்திப்போம். ஓம் தத் சத். ஓம் குருவே சரணம். போற்றி போற்றி போற்றி.